மதுரையை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக பாண்டி கோயிலுக்கு தான் போனோம். போய் சாமி கும்பிட்டுட்டு செகண்டாக ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சரவணா ஸ்டோர் கிளம்பியாச்சு. அங்கே வந்து பார்த்தா அந்த பொங்கலுக்கு டெக்கரேஷன்லாம் அப்படியே இருந்தது. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளேயும் போயிட்டோம். நான் எப்போவுமே ஷாப்பிங் போகிறதா இருந்தால் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் போவேன். அதுவே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பட் அதையே மிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுது. மதுரையில் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பெருசாகவும் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. செல்வா என்னென்னு தெரியல, போனதுமே எனக்கு தான் ட்ரெஸ்லாம் பார்த்தா இந்த ஆரஞ்சு கலர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. பட் நமக்கு வாங்குற அளவு இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணவும் வரல. என் செல்லம்மாயிலுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க வந்தான். நம்மளே எடுத்துட்டு இருந்திருக்கலாம் போல. அவனை கேட்டால் அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு சைஸே இல்லாத ட்ரெஸ்லாம் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு எடுத்துட்டு செல்வா மச்சா அவங்களுக்கும் எடுத்தாச்சு. உண்மையாகவே நான் இங்கே பார்த்த எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாமியோட சலலாக இருந்ததா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அப்புறம் இந்த நவதானிகளில் செஞ்ச பிள்ளையார் இருந்தாங்களா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்போ நாங்கள் ஷாப்பிங் போனோம் அப்படின்னு நான் தான் அங்கிட்டு ஓடிட்டு அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது வாங்குவோமான்னு கேட்பேன். பட் இந்த டைம் என்னென்ன தெரியல, செல்வா தான் ரொம்ப ஆர்வமாக இது வாங்குவோம் அது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சிவஜோதி, ஜாகின், நவதீப் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாய் பாய்.